வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பம். இந்த வீடியோல எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2020 கேட்ட ஸ்னானிஸோட வந்துன்னா பார்ட் 1. நம்ம கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஒரு வாட்டி பார்த்தலாம். நம்மளோட நோட்டிபிகேஷன்ஸ்ல நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எம்டிஎஸ் வந்து என்னன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. இதுல செஷன் 1 இருக்கும், செஷன் 2 இருக்கும். செஷன் 1ல மேக்ஸ் ரீசனிங் இருக்கும். செஷன் 2ல ஜெனரல் அவேர்னஸ் அதோட சேர்த்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நம்மளோட நோட்டிபிகேஷன் சிலபஸே வந்து என்னன்னா 2 விதமா கொடுத்துருப்பாங்க. அதாவது செஷன் 1 வந்துன்னா குவாலிஃபைங் நேச்சர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. செஷன் 2 வந்து என்ன அப்படின்னா இதுதான் நம்மளோட மெரிட் லிஸ்ட்ல வரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்மளோட மெரிட் லிஸ்ட் எம்டிஎஸ்ல நான் வரணும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் இன் செஷன் 2 தான் இம்பார்ட்டன்னே வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளோட ஃபோக்கஸ் எதை ஓரியன்டா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செஷன் 2வா இருக்கிற ஜெனரல் அவேர்னஸ் அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதுல மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னா மினிமம் என்ன அப்படின்னா 45 கொஸ்டினாவது வந்து நம்ம என்ன இருக்கணும்னா கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளோட எய்மா இருக்கும், டார்கெட்டாகவும் இருக்கணும். ரைட்டா? செஷன் 1 பொறுத்தளவுக்கு என்னன்னா குவாலிஃபைங் நேச்சர் பிளஸ் இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கே வந்து கிடையாது. ஏன் நெகட்டிவ் மார்க்கிங்ல குவாலிஃபைங் இருக்கனால வந்து ஜஸ்ட் ஒரு மினிமம் மார்க் வைப்பாங்க, அதை எடுத்தாவே போதும். எவ்வளவு குவாலிஃபைங் மார்க்னும் இப்போ யுவர் கேட்டகரினா 30%. இப்ப மொத்தம் வந்து என்னன்னா 60 மார்க்ல 30% எவ்வளவு வரும்? 18 மார்க் வரும். ரைட்டா? அப்ப 18 மார்க் அப்படின்னா எத்தனை கொஸ்டின் கரெக்டா போட்டா போதும்? ஒரு 6 கொஸ்டின்ஸ் வந்து போட்டா போதும். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், 6 கொஸ்டின் போட்டா போதும் 18 மார்க் வந்துடலாம். அதனால என்ன பண்ணுங்கன்னா செஷன் 1க்கு அதிகமா கவனம் வைக்காதீங்க. இப்ப நீங்க மேக்ஸுக்கு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்றீங்க, ரீசனிங்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க. பட் ரொம்ப டைம் வந்து எதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னா செஷன் 2 ஃபார் எம்டிஎஸ் எக்ஸாம். இதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரி, இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து நான் பார்த்தலாம். அத்லெட்ஸ் perseverance and mental toughness does facilitate her to overcome adversity and achieve her goals அப்படின்னு இருக்குல்ல. நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் என்ன சினானிம்ஸ். இப்ப ஃபெசிலிட்டேட்டுக்கு வந்து சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் 1 செப்டம்பர் 2023 முதல் ஷிஃப்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுக்குமே எந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு மென்ஷன் பண்ணிடுறோம். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட சேனல் டெலிகிராம்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பணியும் வாய்ப்போம் அப்படின்னு டெலிகிராம்ல செக் பண்ணாவே அது வரும். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்ப ஃபெசிலிட்டேட்னா நம்ம என்ன மீன் பண்ணுவோம்? ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம என்கரேஜ் பண்றோம், ஆர் எல்ஸ் வந்து என்ன மோட்டிவேட் பண்றோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம்னா ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற ஸ்னானிஸ் அப்படின்னு பார்த்தா எனபிள்ட் அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ இப்ப நம்ம ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பாக்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் வாட் இஸ் வாட் ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போகணும்னு வச்சுக்கலாம், ஒரு யூஸுமே கிடையாது. நம்ம அப்கமிங் எக்ஸாமுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா மிச்சம் இருக்கிற ஆப்ஷனுமே நம்ம லேர்ன் பண்றது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் ஒன் பை ஒன் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஃபெசிலிட்டேட் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒன்று பண்றதுக்கு வந்து ஈஸியா பண்றாங்க. மேக் சம்திங் ஈஸியர் டு டூ தான் வந்து ஃபெசிலிட்டேட் பண்றதுன்னு சொல்லுவோம். அப்ப எனபிளுமே இதுக்கு வந்து என்ன ஸ்னானிஸா வரும். மேக் சம்திங் வந்து பாசிபிள். ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா ஹெல்ப் பண்றதுக்கு எனபிள் பண்றோம் அப்படின்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததுல. ரெஸ்ட்ரிக்ட்னா என்ன சொல்லுவோம்? ஒரு பிளேஸுக்கு போறோம், அந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்மள அலோவ் பண்ணல, லிமிட் பண்றாங்க, இல்ல கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு மீன் ஆகும். ஸோ அடுத்து வந்து லிமிடெட். லிமிட்டட்னா என்ன? இப்ப நம்மளுக்கு வந்து எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப லிமிட்டடான வந்து டைம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன மீன்? நம்மளுக்கு வந்து ரொம்ப லார்ஜ் ஆர் எக்ஸ்டென்சிவ் டைம் கிடையாது. அதுதான் அந்த இடத்துல வந்து மீன் ஆகும். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து ஹிண்டரன். ஹிண்டரன்னாவே வந்து என்னன்னா சேம் வந்து என்ன ரெஸ்ட்ரிக்டட் மாதிரி தான். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து ஹிண்டரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா அந்த இடத்துல நமக்கு என்ன பண்றாங்கன்னா தடை பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். மேக் சம்திங் டிஃபிகல்ட் ஆர் இம்பாசிபிள் அப்படின்னா உள்ளவே வந்து அலோவ் பண்ணாம ஸ்டாப் பண்றாங்க, அந்த மாதிரி மீன் ஆகும். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு வந்து என்னன்னா கரெக்ட் சயின்ஸ் என்ன வரும்னா பி எனபிள்ட் அப்படின்னு வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ரிப்பல்சி அப்படின்னு இருக்குல்ல. சரி, ரிப்பல்சினா என்ன சொல்லுவோம்? இப்போ ஒருத்தவங்களோட கேரக்டர் ரொம்ப ரிப்பல்சியா இருக்கு, அவங்களோட ஆக்ஷன் ரிப்பல்சியா இருக்குன்னா அவங்க பண்ற செயல் வந்து ரொம்பவே வந்து வெறுப்பூட்டுற மாதிரி இருக்கும். இல்ல வந்து என்ன ஒரு அருவருக்கத்தனமா வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுன்னா ரிப்பல்சி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஸ்னானிஸ் என்ன வரும் அப்படின்னா டிஸ்கஸ்டிங் வரும். ஏன் டிஸ்கஸ்டிங் வருது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ரிப்பல்சி மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வந்து அன்பிளசன்ட், ஒரு அன்அக்செப்டபிளான ஒரு ஆக்ஷனை பண்றாங்க அப்படின்னா அது வந்து ரிப்பல்சி. அப்ப இதுக்கு ஸ்னானிஸ் வந்து என்ன டிஸ்கஸ்டிங். ஏன்னா டிஸ்கஸ்டிங் வந்து இப்போ ஒருத்தவங்களை வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங் ஃபெல்லோ அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா என்ன மீன்ஸ் ரொம்பவே வந்து ஒரு அன்பிளசண்டா செயலை செய்யறான் அப்படின்னு வந்து மீன் ஆகும். ரைட்டா? ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து அட்ராக்டிவ் இருந்துச்சு. ஒருத்தவங்கள அட்ராக்டிவ் பர்சனா அவங்க ரொம்பவே வந்து அழகா இருக்காங்க, இல்ல லுக்கிங் வந்து கிரேட்டா இருந்தாங்கன்னா அவங்க அட்ராக்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து ரிலையபிள். ரிலையபிள்னா என்ன சொல்லுவோம்? இப்ப நம்மளோட ஃப்ரெண்டே ஒருத்தவங்க ரொம்ப லாயலா இருந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப ரிலையபிளான ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சம்மோன் ஆர் சம்திங் வந்து ஏபிள் டு ட்ரஸ்டட் தான் வந்து ரிலையபிள் ஃப்ரெண்ட் அப்படின்னு வரும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா யூனிஃபார்ம். இது ஸ்கூல் யூனிஃபார்மோட நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து என்னன்னா எல்லாரும் சேம் கலர்ல ஒண்ணு போட்டு போறாங்கன்னா அதுதான் வந்து யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் ரிப்பல்சி மீன்ஸ் வந்து ரொம்ப வந்து டிஸ்கஸ்டிங் யாராவது பண்றாங்கன்னா அப்ப ஆன்சர் வந்து சி இதுக்கு வந்து சினானிம்ஸா இருக்கும். ரைட்டா?
சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஃப்ரெஜைல் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த ஃப்ரெஜைல் எங்க நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து ஜிஎஸ் ஜெனரல் அவேர்னஸ் வந்து படிக்கும்போது, அதுவும் என்விரான்மெண்ட்ல ஆர் வந்து கிளைமேட் சேஞ்ச் அது ரிலேட்டடா வந்து நிறைய இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃப்ரெஜைல் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஃப்ரெஜைல் ஈகோ சிஸ்டம் வந்து என்ன மீன் ஆகும் அப்படின்னா, இப்போ என்விரான்மெண்டல்ஸ் ஒரு இடத்த வந்து ஃப்ரெஜைல் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த ஈகோ சிஸ்டம் ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகிற நிலைமையில இருக்கு. ஆர் சீக்கிரமே வந்து அழிஞ்சு போகிற நிலைமையில இருக்கு அப்படின்னு மீன் பண்ணுவோம். எதனால இது ஆகும்னா, பிகாஸ் ஆஃப் அந்த கிளைமேட் சேஞ்ச்னால வந்து இந்த மாதிரி வந்து நடக்க போகுது அப்படின்னு வந்து அவங்க வந்து எக்ஸ்பர்ட் வந்து சொல்லுவாங்க. இதை ஏன் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஜிஎஸ் வந்து லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு அதுவுமே வந்துன்னா செக்ஷன் 2ல இருக்கு. சரி, இப்ப இந்த ஃப்ரெஜல் ஈகோ சிஸ்டம் நம்ம ஜிஎஸ் லேர்ன் பண்ணும்போது அதையும் இந்த இங்கிலீஷோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃப்ரெஜல் மறக்கவும் மறக்காது. அட் த சேம் டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஏதாவது கேட்டாங்கன்னா இதை வச்சு நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். சரி, இப்ப ஃப்ரெஜைல் மீன்ஸ் என்னன்னா சீக்கிரமா வந்து அழிஞ்சக்கூடியது, இல்ல ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிற நிலையில தான் ஃப்ரெஜைல்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரிட்டில் அப்படின்னு வரும். ஏன் பிரிட்டில் வருது அப்படின்னா, நம்ம பார்த்தோம் ஃப்ரெஜைல் மீன்ஸ் வந்து ஈஸிலி ப்ரோக்கன் ஆர் வந்து டேமேஜ். இதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃப்ரெஜைல் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிரிட்டில் நாம என்ன சொல்லலாம், ஹார்ட் பட் ஈஸிலி வந்து ப்ரோக்கன். இதை சென்டென்ஸ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, போன்ஸ் பிகம் பிரிட்டில்ஸ் இன் ஓல்டேஜ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, போன்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது, அதுதான் வந்து ஹார்டு. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகம்ஸ் வந்து என்ன பிரிட்டில் அப்படின்னு வந்து ஒருத்தர மீன் பண்றாங்கன்னா, அது நம்ம வயசு ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, அது ஈஸியா வந்து ப்ரோக்கன் ஆகுற மாதிரி ஆயிரும். அதுதான் வந்து இப்போ போன்ஸ் பிகம் பிரிட்டில் இன் வந்து ஓல்டேஜ் அப்படின்னு வந்து என்னன்னா நம்ம சென்டென்ஸா இதை யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தா நம்மளோட ஸ்டடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. இது மீன்ஸ் என்னன்னா ஸ்ட்ராங் அண்ட் வந்து டியூரபிள். இப்ப ஸ்டடி லெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன மீனிங் ஆகும்னா, அந்த லெக்ஸ் அவங்களோட கால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல மீன் ஆகும், ரைட்டா? ஸோ அடுத்து வந்து அன்கெம்ப்ட். அன்கெம்ப்ட் மீன்ஸ் வந்து என்னன்னா ஒருத்தவங்க வந்து நீட்டா இல்ல ரொம்பவே வந்து அழுக்கா இருக்காங்க அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அன்கெம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா இன்டென்ஸ். இப்ப ஏதாவது ஒரு மூவி நம்ம ஃப்ரெண்டுகளோட பேசும்போது கூட இப்ப அசுரனை வந்து என்னன்னா ரொம்ப இன்டென்ஸான மூவிடா அப்படின்னு நம்ம சொல்றோம்னா என்ன மீன் பண்றோம், அதுல இருக்கிற கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து போர்ட்ரேல் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து இது மீன் ஆகும், ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் ஃப்ரெஜைல் மீன்ஸ் ஈஸிலி வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி வரும். அதுக்கு சினானிம்ஸ் என்ன வரும் அப்படின்னா பிரிட்டில் அப்படின்னு வரும். ஸோ இதுல என்னன்னா நம்ம நியூ வேர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த பிரிட்டில்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது இதுக்கு முன்னாடி, அந்த வேர்டு லேர்ன் பண்ணிக்கலாம். ஸ்டடி வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அன்கம்ப்ட் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இன்டென்ஸ் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் மிச்சம் இருக்கிற வந்து என்னன்னா புது வேர்டா இருக்குல்ல, இதை லேர்ன் பண்றதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பாக்குறது, ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஹெசிடேட் அப்படின்னு இருக்குல்ல. நம்ம தமிழ்ல ஹெசிடேட் அப்படின்னா என்ன சொல்லுவோம், இப்ப நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது கூட ஹெசிடேட் பண்ணாதடா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தயக்கம் வந்து என்னன்னா காட்டாத அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். சோ இதுதான் வந்து ஹெசிடேட்டுக்கான மீனிங்கா வரும். அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற சினானிம்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபால்டர் அப்படின்னு வரும். ஏன்னா ஹெசிடேட் மீன்ஸ் வந்து ஒரு தயக்க காட்டுறது, அது பாஸ் ஆர் டிலே இன் மேக்கிங் த வந்து டிசிஷன் ஆர் டேக்கிங் ஆக்ஷன் தான் வந்து ஹெசிடேட். ஸோ நான் ஏன் தயக்கத்தை வச்சு சொன்னேன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம கொஞ்சம் தயங்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டிசிஷன் வந்து எடுக்க மாட்டோம்ல, அதுதான் இந்த இடத்துல வந்து இன்டைரக்டா மீன் ஆகுது, ரைட்டா? ஃபால்டர் அப்படின்னு பார்த்தா இதுக்குமே வந்துன்னா ரொம்ப ஹெசிடென்டா ஒருத்தவங்க வந்து ஸ்பீக் பண்றாங்கன்னா அவங்கள வந்து ஃபால்டரா இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா பிளாபர். ஸோ பிளாபர் மீன்ஸ் நம்ம எங்க கூட பார்த்துக்கலாம், நம்ம மூவில கூட வந்து என்னன்னா சில டைலாக்லாம் வந்துன்னா ரொம்ப பிளாப்லான்னு அவன் பேசிட்டே போனான் அப்படின்னு சொன்னாங்க. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா ரொம்ப வந்து அதிகமா பேசுறாங்க வித்தவுட் திங்கிங் அப்படின்னாவே இந்த இடத்துல வந்து பிளாபர்னு சொல்லுவாங்க. இதைதான் அது சுருக்கி வந்து பிளாப்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து வந்து ரீகாயில். ரீகாயில் மீன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு ஃபியர்னால நம்ம வந்து முன்னாடி போயிட்டு டக்குன்னு வந்து பின்னாடி வரும். இப்ப ஏதாவது ஒரு வந்து என்னன்னா ஒரு ஸ்னேக்கை வந்து பார்த்துட்டோம், ஸ்னேக்கை பார்த்தோன்னா கொஞ்சம் ஜர்க்காகி பின்னாடி வரும்ல, ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ரீகாயில், பின்னாடியே ஆகுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தா கன்சீல். கன்சீல்னா என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணு வந்து மறைச்சு வை, அவன்கிட்ட காமிக்காம வை அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுல கூட சொல்லுவாங்க. ஹைட் சம்திங் தான் வந்து என்ன கன்சீல் பண்றது அப்படின்னு ஒரு ரேட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு வந்து ஹெசிடேட் மீன்ஸ் வந்து என்ன தயக்கம் காட்டுறது, இதுக்கு ஈக்குவல் சினானிம்ஸ் வந்து டிஃபால்டர் அப்படின்னு ஒரு ரேட்டா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், பெக்யூலியர் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த பெக்யூலியரை நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்ப மூவி வந்து டைரக்டர் பாலாவை எடுத்துங்களேன். ஸோ அவரோட மூவியோட கேரக்டர் இருக்கலாம், இல்ல இந்த அர்ஜுன் ரெட்டி எடுத்த வந்து என்னன்னா அவங்களோட டைரக்டரோட கேரக்டர். அதாவது அந்த மூவில இருக்கிற வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹீரோ எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெக்யூலியர், ரொம்ப வந்து டிஃப்ரெண்டான கேரக்டர் இருப்பாங்க. நார்மலான பீப்புளை விட வந்து என்ன மாறி இருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா பெக்யூலியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல அந்த கேரக்டர், அதாவது பெக்யூலியர் மீன்ஸ் வந்து அன்யூஷுவல் ஆர் ஸ்ட்ரேஞ்ச் இன் அ வே தட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் நார்மல் ஆர் வந்து எக்ஸ்பெக்டட். அதாவது நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் வந்து வேற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள பெக்குலியரா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா இருக்க சினானிம்ஸ் என்ன வரும்,
ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு வரும். ஏன்னா அன்யூஷுவல் ஆர் அன்ஃபெமிலியர், ரொம்ப ஆடா ஒருத்தவங்க கேரக்டரா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான வந்து என்னன்னா அவன் லுக்க காமிக்கிறான் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் ரைட்டா. ஸோ அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் நீட் அப்படின்னு இருந்துச்சுல. ஸோ நீட் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூக்கு போறோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நீட்டா போகணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன மீனிங் ஆகும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப வந்துன்னா வெல் ஆர்கனைஸ்டா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல டைடின்னு கூட சொல்லுவாங்க. டைடினா ரொம்ப நீட்டா இருக்கிறது. இதே இது அன்டைடி அப்படின்னு ஒரு இடத்துல ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே அவங்க டர்ட்டியா வந்துன்னா அவங்க ரூமை வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல மீன் ஆகும் ரைட்டா. ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஜோவியல். இந்த ஜோவியல் கேரக்டர், அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ல யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கூட இருக்கும்போது பேசும்போது ரொம்ப பாசிட்டிவா வந்து எனர்ஜி ஃபீல் ஆகல. ஏன்னா அவங்களோட கேரக்டரே ரொம்ப ஜியர்ஃபுல், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ஃபுல் ஆஃப் வந்து என்ன ஹை ஸ்பிரிட்ல இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களதான் வந்து ஜோவியல் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே வந்து பாசிட்டிவான ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ அதனால நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா பெக்குலியர்னு கேட்டிருந்தாங்க. பெக்குலியருக்கு சினானிம்ஸ் வந்துன்னா ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு வரும். ஸோ இந்த நார்மல் வந்து நம்மளுக்கு நார்மலாவே கேஷுவலாவே தெரியும் நார்மலா என்னன்னு சொல்லி. அதனால அது வந்து நான் பெருசா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ரைட்டா. ஸோ இப்போ ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு வந்துன்னா சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், அப்சஷன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த அப்சஷன் மீன்ஸ் நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணு ரொம்ப ஊறி போய் இருக்காங்க அப்படின்னா அப்சஸ்டா இருக்காங்கன்னு சொல்லுவோம். இப்போ ரீசெண்டா வந்துன்னா அனிமல் அப்படின்னு ஒரு மூவி கூட வந்துச்சு. அந்த அனிமல் மூவியோட ஹீரோவே வந்துன்னா கேரக்டர் என்னன்னா ஒப்சஸ்டான. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாதுன்னு ரொம்பவே வந்து என்ன ஒப்சஸ்டா இருப்பாங்க. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஒரு என்டர்டைன்மெண்டோட நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல நல்லாவே ஸ்டோர் ஆகும். அது எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ அப்சஷனுக்கு எது ஸ்னானிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேசினேஷன் அப்படின்னு வரும். ஏன் இந்த இடத்துல ஃபேசினேஷன் கரெக்டா வருதுன்னா அப்சஷன் மீன் எ ஸ்ட்ராங் ஆர் பெர்சிஸ்டன்ட் ஃபீலிங் ஆஃப் பீயிங் இன்ட்ரெஸ்டட் இன் சம்திங் தான் வந்துன்னா அப்சஷன் ரொம்பவே வந்துன்னா அதுலயே வந்து ஊறி போயிருக்கிறது. அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிறதா வந்து ஃபேசினேஷன். ஒருத்தவங்கள ஃபேசினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்ராக்ஷன் இருக்கு, இல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து ஏதாவது ஒரு மேல இருந்துச்சு அந்த இடத்துல அவங்க ரொம்ப ஃபேசினேட் வந்துன்னா அது மேல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதர் ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் பார்த்தா டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன் என்ன சொல்லும், ஏதாவது ஒருத்தவங்க அன்ஃபேர் ட்ரீட்மெண்டா வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒரு குரூப் வந்து பேஸ்ட் ஆன் த ரேஸ் ஆர் ஜெண்டர் ஆர் ஏஜ், இது எல்லாமே நம்ம என்ன கண்டிப்பா ஜிஎஸ்ல அதுவும் பர்டிகுலரா வந்து பாலிட்டியில படிக்கும் போது இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் ரிசர்வேஷன் கேட்டகரி அதெல்லாம் வரும்போது இது கண்டிப்பா லேர்ன் பண்ணிருக்கும். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி ஒருத்தவங்களை வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் சொல்லி தான் ரிசர்வேஷன்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்திருக்கும். இது நீங்க ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா அன்கன்சர்ன். அன்கன்சர்ன் என்ன சொல்லும், ஏதாவது ஒண்ணுல இன்ட்ரெஸ்டே இல்ல, ஒரு கேரே இல்ல அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல அன்கன்சர்னா இருக்காங்க அப்படின்னு மீன் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா சிம்பத்தி. சிம்பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இதுல என்னன்னா ஹியூமனோட ஃபீலிங்ஸை மொத்தம் 4 சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா அப்பத்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா சிம்பத்தி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். மூணாவது வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பத்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்பேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா இது கண்டிப்பா நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை மட்டும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். சரி, இப்ப அப்பத்தி மீன்ஸ் வந்து என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பாத்துருமே. அதாவது இப்ப ரோடு ஆக்சிடென்ட் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல நடந்த உடனே அங்க நிறைய பீப்புள் பார்ப்பாங்கல்ல, அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட ஃபீலிங்ஸ் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அதுல ஒருத்தவங்களோட ஃபீலிங் அப்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ரோடு ஆக்சிடென்ட் நடந்துருச்சா அவங்க வந்து கேரே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்பனா நாட் கேர், இதுதான் வந்துன்னா அப்பத்தி வந்து அந்த மாதிரி அவங்களோட ஹியூமனோட ஃபீலிங்கா இருக்கும். சில பேர் வந்து சிம்பத்தட்டிக்கா இருப்பாங்க. சிம்பத்தி மீன்ஸ் வந்து ஐயோ இந்த மாதிரி ரோடு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து சஃபர் ஆயிட்டாங்களோ, அதாவது இந்த ரோடு ஆக்சிடென்ட்ல நடந்தவங்க அதுல யாருக்கு வந்து அடிபட்டுச்சோ அவங்க சஃபர் ஆயிட்டாங்களே, ஸோ சஃபர் ஆயிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு வந்து இவங்க ஃபீல் பண்றாங்களே, அதுதான் சிம்பத்தி. எம்பத்தி மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க சஃபர் ஆனது என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துன்னா இறுக்கமா பேசுறாங்க. அவங்களுக்கு நடந்துருச்சு. அத நினைச்சு வந்து என்னன்னா, என்னால அது வந்து ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்றவங்க தான் இந்த இடத்துல எம்பத்தட்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பேஷன் மீன்ஸ் வந்து என்னன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரோட் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. 108க்கு கால் பண்ணி அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்கல்ல. ஸோ கம்பேஷனேட், உங்களுக்கு வந்து அடிபட்டத நான் என்ன பண்றேன்னா, அத சஃபர் ஆகுறத வந்து எந்த மாதிரி வந்து தடுக்க முடியும்? அது எந்த எந்த அளவுக்கு வந்து உங்களால என்னால முடிஞ்ச உதவிய பண்ண முடியும்னு சொல்றோம். இந்த இடத்துல கம்பேஷன் அப்படின்னு வரும். So நம்மளுக்கு என்ன கேள்வினா, சிம்பத்தி தான் ஒரு ஆப்ஷன் இருந்து. சிம்பத்தி மீன்ஸ் என்ன சொன்னோம்? A feeling of compassion or understanding for the suffering of others தான் வந்து என்ன சிம்பத்தி. இது எல்லாமே ஹியூமனோட ஃபீலிங்ஸ். இது ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கங்க ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கேள்வி வந்துன்னா அப்சஷன் அப்படின்றது. அப்சஷன் மீன்ஸ் ரொம்பவே வந்து இதா இருக்குது. அப்ப அதுக்கு ஈக்குவலண்டா வந்து ஃபேசினேஷன்ஸ் அப்படின்னு வரும் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், அமிக்கபிள் அப்படின்னு இருக்குல்ல, இந்த சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும், அமிக்கபிள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா அப்ப அவங்க வந்து என்ன ரொம்பவே வந்து என்னன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கு அப்படின்னு வந்து மீன் ஆகும். அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா இருக்க ஸ்னானிஸ் என்ன ஃப்ரெண்ட்லின்னு வரும். ஏன்னா அமிக்கபிள் மீன்ஸ் வந்து கேரக்டர்ஸ் பை த ஃப்ரெண்ட்லினஸ் அண்ட் வந்து ஷோவிங் த குட் ஃபீல்ஸ் அப்படின்னு வரும். ரொம்பவே வந்து நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்றது அமிக்கபிள். அப்ப அதுக்கு ஈக்குவலண்டா இருக்குது ஃப்ரெண்ட்லி. கிரீன் ஆர் வந்து பிளசன்ட் அப்படின்னு வரும். ஸோ அதர் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தா ப்ரௌட். ப்ரௌட்னா நம்ம என்ன சொல்லுவோம், இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு அப்கமிங் எம்டிஎஸ் எக்ஸாம்ல
கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா வந்து அந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்ல ஐ எம் வெரி ப்ரௌடா இருக்கேன்ல. ஸோ டீப் பிளஷர்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் ஒன் அச்சீவ்மெண்ட் ஆர் குவாலிட்டி தான் வந்து ப்ரௌட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ஜெனரஸ். ஸோ ஒரு பர்சனோட கேரக்டர் ஆர் அவங்களோட குட்வில் வந்து ஜெனரஸ் பர்சன் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல என்ன மீன் பண்றோம்? அவங்க நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்றவங்க. ரொம்ப பேருக்கு வந்துன்னா அவங்க ஃப்ரீயா நிறைய வந்துன்னா கொடைகள் பண்றாங்க அப்படின்னு சொல்றதும் ஜெனரஸ் பர்சன் அப்படின்னு இந்த இடத்துல மீன் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஹார்ஷ். ஹார்ஷ்னா என்ன சொல்லலாம்? இப்ப டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஹார்ஷா வந்து திட்டுறாங்கன்னா அப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் டிஃபிகல்ட் வந்து நீ என்டூர் பண்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அதுதான் இந்த இடத்துல வந்து ஹார்ஷ் அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ அதனால நம்மளுக்கான கேள்வி வந்து அமைக்கபிள். இதுக்கு ரிலேட்டடா அது ஈக்குவலண்டா இருக்கிற ஸ்னானிம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட்லி ஆன்சர் வந்து ஏ தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். டிமினிஷ் அப்படின்னு இருக்குல்ல. டிமினிஷன் என்ன சொல்றோம்? ஏதாவது ஒண்ணு வந்து லிமிட் பண்ணுது, ஏதாவது ஒண்ணு வந்து என்னன்னா மேல போக விடாம ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா அதுதான் டிமினிஷ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா இருக்க ஸ்னானிம்ஸ் அப்படின்னு பார்த்தா வீக்கன் அப்படின்னு வரும். ஏன்னா டிமினிஷ் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு வந்து சைஸை ரெடியூஸ் பண்றது இல்ல இம்பார்ட்டன்ஸ் ஆர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கிறத குறைக்குது அப்படின்னா அதுதான் வந்து டிமினிஷ். அப்ப இந்த இடத்துல வந்து இது வீக் பண்ணுது அப்படின்னு நம்ம ஈக்குவலண்டா ஸ்னானிம்ஸ் வரும். அதர் ஆப்ஷன் டிமோட் அப்படின்னு இருந்துச்சுல. சரி டிமோட் மீன்ஸ் என்னன்னா இது அப்படியே ஆப்போசிட் ஆஃப் வந்துன்னா ப்ரொமோட் அப்படின்னு வரும். ஏன்னா ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னா ஒரு இதுல இருந்து மேல வந்து போறாங்க, அதுக்கு ஆப்போசிட் டிமோட். அப்ப டு லோவர் சம்மோன் ரேங்க் ஆர் பொசிஷன் ஆஃப்டர் இன் ஜாப் ஆர் ஆர்கனைசேஷன் டிமோட் அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலிகேட். ரிலிகேட்னா என்னன்னா இதுலயும் சம்மோன்ஸ் ரேங்க் ஆர் பொசிஷனை வந்து லோவர் பண்றாங்கன்னா இந்த இடத்துல ரிலிகேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ப்ரிவன். ப்ரிவன் என்ன சொல்லலாம்? ஏதாவது ஒன்று நம்ம பண்றதை வந்து ஸ்டாப் பண்றது, இல்ல ஏதாவது ஒரு கெடுதல் வருதுன்னா அதை நம்ம ஸ்டாப் பண்றோம் அப்படின்னா அதை ப்ரிவென்ட் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் டிமினிஷுக்கு வந்து ஈக்குவலண்டா இருக்க ஸ்னானிஸ் என்ன வரும்னா வீக்கன் அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ அதனால ஆன்சர் டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இன்சிஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல இன்சிஸ்ட் மீன் என்ன சொல்லணும்னா ஏதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் மூலம் ஆர் எல்ஸ் வந்து அவங்களோட பவர் மூலம் இல்ல ஏதாவது ஒரு ரூல்ஸ் ஆர் ரெகுலேஷன் மூலம் வந்துன்னா ஒருத்தவங்க ஒரு வேலையை பாக்குறாங்க. பட் அது அவங்க விருப்பப்பட்டு பண்ணல. பிகாஸ் ஆஃப் வந்துன்னா ஏதாவது ஒருத்தவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ண சொல்லியோ இல்ல அந்த ரூல்ஸ்ல சொல்லியிருக்கப்படியோ அதபடி நடந்தாங்கன்னா அந்த இடத்துல என்ன சொல்லலாம்? இன்சிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது அவங்களை கண்டிப்பா பண்ண சொல்லுது, கண்டிப்பாக அப்படின்னு வரும் ரைட்டா. அப்ப அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற வந்து சினானிம்ஸ் பார்த்தா பெர்சிஸ்ட் அப்படின்னு வரும். இது எப்படின்னா பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பர்சிஸ்டன்ஸா என்ன? ரொம்ப தூரம் வந்துன்னா லாங்கா ஏதாவது ஒண்ணு பண்றோம்னா அந்த இடத்துல பர்சிஸ்டன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இன்சிஸ்ட் மீன்ஸ் டு ஃபர்ம்லி சே ஆர் டூ சம்திங் வந்து ஈவன் வென் அதர்ஸ் மைட் நாட் அக்ரி. இதான் நான் சொன்னேன். அவங்க பவரை யூஸ் பண்ணலாம். இல்ல வந்து என்னன்னா ஒருத்தவங்களோட ரெஸ்பெக்ட் மூலமும் வந்து சில பேர் என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட நோ சொல்ல முடியாம அவங்க அந்த வேலையை வந்து பண்றதுதான் இன்சிஸ்ட் அப்படின்னு மீன் ஆகும். இதுக்கு ஈக்குவலன் பர்சிஸ்ட். ஏன்னா கீப் ட்ரைங் ஆர் டூயிங் சம்திங் ஈவன் வென் இட்ஸ் டிஃபிகல்ட் ஆர் அதர்ஸ் ஆர் அகைன்ஸ்ட் இட் வந்துன்னா இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற வந்து சினானிம்ஸ். ஸோ அதர் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தா ரெசிஸ்ட் இருந்தது. ரெசிஸ்ட் என்ன சொல்லும்? ஏதாவது ஒண்ணு நம்ம ஃபைட் பண்றோம். இப்ப ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா என்னது? நான் வந்து அந்த இடத்துல வந்து நான் ஸ்டாப் பண்றேன், அதை ரெசிஸ்ட் பண்றேன் அப்படின்னு வந்து ஆர் லிமிட் பண்றேன் அப்படின்னு வந்து மீன் ஆகும் ரைட்டா. ஸோ அடுத்து வந்து ஹெய்ஸ்ட். ஹெய்ஸ்ட்னா ஈஸியா சிம்பிளா முதல்ல மணி ஹெய்ஸ்ட் அப்படின்னு வந்து ஒரு சீரீஸே வந்து கோவிட் பீரியட்ல வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஏதாவது ராபரி பண்றதுக்கு வந்து என்னன்னா யூஸ் பண்ற ஒரு டேர்ம் தான் ஹெய்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றேன்னா ஏதாவது ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்காங்க அப்படின்னு மீன் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் இன்சிஸ்ட் மீன்ஸ் வந்துன்னா ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் பண்றது, அதுதான் வந்து என்ன பர்சிஸ்டன்ட். இந்த கொஸ்டின் பாருங்களேன், எலகன் அப்படின்னு இருக்குல்ல. இதுக்கு மீனிங் என்னன்னா இப்ப ஏதாவது ஒரு வந்து டூரிசம் போறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிளேஸ் வந்து ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப எலகண்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். மீன்ஸ் ரொம்பவே வந்து அழகா இருக்கு அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா இருக்க சினானிம்ஸ் என்ன வரும்? கிரேஸ்ஃபுல் அப்படின்னு. ஏன்னா எலகன் அப்படின்னா ரொம்ப ஸ்டைலிஷ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து இருக்கிறதா எலகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கிரேஸ்ஃபுல். கிரேஸ்ஃபுல்லாவே ஒருத்தவங்களை வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இருக்குங்க, ரொம்ப லுக்கிங் வந்துன்னா அழகா இருக்கீங்க அப்படின்னு நம்ம இதுல வந்து மீன் பண்ணலாம் ரைட்டா. ஸோ அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தா மைட்டி. இப்ப பிரிட்டிஷோட எம்பையர்லாம் மைட்டி எம்பையர் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். விச் மீன்ஸ் என்ன? ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராங் ஒரு பவர்ஃபுல்லான இருக்கிறதா மைட்டி எம்பையர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா அக்லி. அக்லினா என்ன சொல்லுவோம்? ஒருத்தவங்க ரொம்பவே வந்து அன்அட்ராக்டா இருக்காங்க, ரொம்ப அன்பிளசண்டா இருந்தாங்கன்னா இன் அப்பியரன்ஸ்ல அக்லி ஃபேஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின்ஸ் வந்து எலகண்டுக்கு ஈக்குவலண்டா இருக்கிறது சினானிம்ஸ் பார்த்தோம்னா பி கிரேஸ்ஃபுல் தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், டிசைன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதை நம்ம எங்க யூஸ் பண்ணலாம்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிலாம் வந்து என்னன்னா கண்டிப்பா அந்த ஒரு இது டிசைன் பண்றாங்கன்னா அந்த இடத்துல என்ன மீன் பண்றாங்க? இந்த காட்டனை வந்து என்னன்னா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்து ஒரு வந்து ஃபேப்ரிகேட் பண்றாங்க. அப்ப டிசைனுக்கு ஈக்குவலண்டா இருக்க சினானிம்ஸ் என்ன வரும்னா ஃபேப்ரிகேட் வரும். இந்த இடத்துல ஃபேப்ரிகேட்ல ரெண்டு மீனிங் சொல்லுவாங்க. நார்மல் ஒரு ஃபேப்ரிகேட்ல என்ன வரும் அப்படின்னா அதாவது ஒருத்தவங்க ஒரு இதை ஃபால்ஸா ஆனா பீப்புளை நம்பர் வைக்கிறத ட்ரூத்தா வந்து என்ன எடுத்து பண்றாங்க அப்படின்னா அதை வந்து என்ன ஃபேப்ரிகேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது உண்மை கிடையாது,
பட் மக்கள் அது வந்து உண்மை மாதிரி நம்ப வைக்கிறாங்க. அதுதான் வந்து ஃபேப்ரிகேட்டட். பட் டெக்னிக்கலா சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒண்ணு வந்து பில்ட் பண்றாங்க. கிரியேட்டிங் நியூ ஆப்ஜெக்ட். ஒரு காட்டன் முல்ல இருந்து வந்துன்னா, கிளாத்த வந்து என்னன்னா இது பண்றாங்கன்னா, அந்த இடத்துல ஃபேப்ரிகேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். 2 மீனிங் வருது. அத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் ரைட்டா? ஏன்னா இந்த இடத்துல டிசைன் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம கிரியேட் பண்றோம். அப்ப டெக்ஸ்ட் ரிலேட்டடா அது ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்றோம்னா, இதுக்கு ரிலேட்டடா ஈக்குவலண்டா இருக்கிற சினானிம்ஸ் பார்த்தா ஃபேப்ரிகேட் வரும். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ராய் அப்படின்றதுல டெஸ்ட்ராய்னா என்ன சொன்னா ஏதாவது ஒன்று டேமேஜ் பண்ண கம்ப்ளீட்டா வந்து நான் ஒரு பிரேக் பண்ண உடைச்சிடு அதுன்னு சொல்றதுதான் வந்து டெஸ்ட்ராய்டு அப்படின்னு வரும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா இன்ஸ்பெக்ட். இப்போ இன்ஸ்பெக்ஷன் வராங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று ரொம்ப க்ளோஸா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஒழுங்கா நடக்குதான்னு சொல்லிட்டு பாக்குறவங்க தான் இன்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் டிசைனுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற ஸ்னானிங்ஸ் பார்த்தோம் ஃபேப்ரிகேட் அப்படின்னு வரும். அப்ப ஆன்சர் தான் கரெக்ட் ரைட்டா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். கார்டியல் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ ஒருத்தவங்களோட நம்ம பேசும்போது கார்டியல் ரிலேஷன்ஷிப் வந்து என்னன்னா அவங்க கூட இருக்கு அப்படின்னு நம்ம மீன் பண்றோம்னா இந்த இடத்துல என்னன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்து என்னன்னா அவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற ஸ்னானிஸ் பார்த்தோம் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கார்டியல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப பிளசன்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியான இருக்கு. இப்போ இதுக்கு ஈக்குவலன் வந்து ஃப்ரெண்ட்லி அப்படின்னு வரும். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தா அன்ஃப்ரெண்ட்லி. யாராவது ஒருத்தவங்களோட வந்து என்ன கேரக்டர் பிடிக்கல அப்படின்னா அவங்க வந்து நாட் ஃப்ரெண்ட்லி இன் நேச்சரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா பிரேவ். பிரேவ்னா என்ன சொல்லுவோம் ஏதாவது ஒண்ணு வந்து ஃபேஸ் பண்ண ஏதோ ஒரு சேலஞ்ச் வரணும் அதை என்டியூர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா ரொம்ப பிரேவான பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஆரோமேட்டிக். ஆரோமேட்டிக்னா என்ன சொல்லுவோம் ஏதாவது ஒரு ஸ்மெல் வந்து ரொம்ப டிஸ்டின் ரொம்ப பிளசண்டா இருந்துச்சு அப்படின்னா அது ஆரோமேட்டிக்னு சொல்லுவோம். நம்மளோட சென்டோட வந்து ஸ்மெல் இதுல வச்சு வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கார்டியல் மீன்ஸ் வந்து என்னன்னா ஒரு குட் ரிலேஷன்ஷிப்ல இருக்குது. அதனால பி தான் வந்து என்னன்னா ஆன்சரா வரும் ரைட்டா. ஏன்னா இதுக்கு சினானிம்ஸா இருக்குது. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இது ரொம்பவே வந்து சிம்பிளான கொஸ்டின். ஏன்ஷியன் அப்படின்னு இருக்குல்ல. ஏன்ஷியன் சொல்லுவோம் இப்போ ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரினா ரொம்ப ஓல்டான ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். கண்டிப்பா இதுதான் கண்டெம்பரரி வராது. ஏன்னா கண்டெம்பரரி மீன்ஸ் வந்து இப்ப பிரசன்ட் என்ன நடந்திருக்கோ அதை நம்ம என்னன்னா கண்டெம்பரரி அப்படின்னு சொல்லுவோம். ரீசன்டுமே வந்து வராது. ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஏன்ஷியனா ஓல்டு அதுக்கு ஈக்குவல் இருக்க ஸ்னானிம்ஸ் நம்மளுக்கு கேள்வினால இந்த ரெண்டு டெஃபினட்டா எலிமினேட்டட். இப்ப இந்த ஆண்டிக் அண்ட் அன்மோன் இது ரெண்டு நம்மளுக்கு மீனிங் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் நம்ம கைய வைக்க முடியும் ரைட்டா. சோ அதை மட்டும் ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தா இது கரெக்ட் ஆன்சர் வந்து ஆன்டிக் ஒன்று. ஏன் ஆன்டிக் வருதுன்னா ஏன்ஷியன் மீன்ஸ் வந்து ஏதாவது வந்து என்னன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஓல்டா இருக்கிறதா ஏன்ஷியன் சொல்லுவோம். இதுக்கு ஈக்குவலான இருக்கிறது வந்து ஆன்டிக். இப்ப இந்த ஜெயிலர் மூவிலாம் வந்து பார்த்தோம்னா அதுல வில்லனோட கேரக்டர் வந்து என்ன சொல்லுவோம் ஏதாவது வந்து சிலை இருந்துச்சுன்னா அது ரொம்ப வந்து ஆன்டி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அது மீன் என்ன ரொம்ப வெரி ஓல்டு ஆனா ரொம்ப வேல்யூபிளான ஒண்ணு அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு இருப்பாரு. அப்ப ஆன்டி மீன்ஸ் வந்துன்னா ஓல்டு ஆனா வேல்யூபிள் அப்படின்னு வரும் ரைட்டா. சோ அதர் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அன்வன். அன்வன்னா இப்ப தீபாவளிக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்கும். அந்த ட்ரெஸ் நம்ம போடவே இல்லை. பட் நம்மளை விட வந்து நம்ம தம்பி போட்டுட்டாருன்னா வச்சுக்கலாம். இதுல என்ன மீன் பண்ணுவோம் அந்த ட்ரெஸ் வந்து பிராண்ட் நியூ அதை நான் இன்னும் போடவே இல்லை நீ அதை போட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல. சோ இதுதான் வந்து இதுல மீன் ஆகும் ரைட்டா. சோ அடுத்து கண்டெம்பரரி ரீசன் ரெண்டுமே என்னன்னு பார்த்துட்டோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆன்சர் ஏ ஆன்டிக் அப்படின்னு வரும் ரைட்டா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்க the athlete's injury was a dash defeat for the team chance of winning the championship அப்படின்னு இருக்குல்ல. சோ இந்த இடத்துல என்ன டிஃபீட் இதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஸ்னானிம்ஸ் கொடுத்தோம்னா இந்த சென்டென்ஸ்ல ஈக்குவலண்டா இருக்குன்னு பாருங்க. இப்ப டிஃபீட்டுக்கு வந்து கண்டிப்பா இந்த இடத்துல ப்ரோக்ரஷன் வராது. ஏன்னா இந்த இடத்துல அவங்க வந்து இன்ஜுரிஸ் வந்து என்ன அத்லட்னு சொல்றாங்க. இப்ப கண்டிப்பா இந்த இடத்துல செட் பேக் வந்து போடலாம். ஏன்னா நீங்க செட் பேக் போட்டீங்கன்னா அத்லட் இன்ஜுரி வாஸ் அ செட் பேக் ஃபார் த டீம் சான்ஸ் ஆஃப் வின்னிங் த சாம்பியன்ஷிப் அப்படின்னு வரும். இப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டி தான் வரும். ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். இப்போ டிஃபீட் மீன்ஸ் என்ன சொல்லும் ஏதாவது ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பீட்டன் ஆகுறாங்க இல்ல லூசிங் த வந்து என்ன காம்படிஷன் டிஃபிட் வரும். இதுக்கு ஈக்குவலான இருக்குது செட் பேக். செட் பேக்னா என்ன ஏதாவது ஒரு அப்டக்கல்ஸ் அவங்க வந்து என்ன முன்னேற முடியாம ஏதாவது ஹிண்டர் பண்ணுது அப்படின்னா அதை வந்து செட் பேக் அப்படின்னு சொல்லும். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ப்ரோக்ரஷன்னா ஏதாவது ஒண்ணு அட்வான்ஸ் பண்ணி அடுத்த நிலைமைக்கு நம்ம போறோம் அதுதான் வந்து என்ன ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா பிரேக் த்ரூ என்ன சொல்லும் ஏதாவது ஒரு சிக்னிஃபிகன்ட் நியூ டிஸ்கவரி வந்து என்ன பண்ணிட்டாங்க பிரேக் த்ரூ பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட நம்மளோட வந்து என்ன சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ அதனால இதை நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ்னா நம்ம மென்டலா வந்து என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் ரைட்டா. எல்லாமே சிம்பிள் தான். ஜஸ்ட் ரிமெம்பர் தட் எம்டிஎஸ் அந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருக்கான்னு நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் செட் பேக் தான் வரும் ரைட்டா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன் டிஸ்டிங்யூஷ் அப்படின்னு இருக்குல்ல. நம்ம எங்க யாரோ ஒருத்தவங்களை டிஸ்டிங்யூஷ் அப்படின்னு சொல்லுவோம்னா ரொம்ப ஒருத்தவங்க வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க ரொம்ப நாலேஜபிளான பர்சனலா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பர்ட் ஆர் டிஸ்டிங்யூஸ்ட் வந்து பர்சன் சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற ஸ்னானிஸ் என்ன டிக்னிஃபைட் அப்படின்னு வரும். ஏன்னா டிஸ்டிங்யூஸ்ட் மீன்ஸ் ரொம்ப ரெகனைஸ்ட் ஆர் ரெஸ்பெக்டட் ஃபார் எக்ஸலன்ஸ் ஆர் த அச்சீவ்மெண்ட்டுக்காக சொல்லுவோம். இதுக்கு ஈக்குவலன்ட் ஸ்னானிஸ் வந்து டிக்னிஃபைட். இந்த டிக்னிஃபைட ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு டிக்னிஃபைட் லைஃப் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா என்ன ஒரு மதிக்கக்கூடிய வந்து லைஃப் வேணும் அப்படின்னு கூட வந்து நம்ம எதை சொல்லலாம் டிக்னிஃபைடு வந்து லைஃப் சொல்லலாம். அப்ப இது ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு டிக்னிஃபைட்னா மதிக்கக்கூடிய அந்த இடத்துல என்னன்னா
டிஸ்டிங்விஷ் அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு வருதுல, அப்ப அதுக்கு ஈக்குவலண்டா சொல்லலாம். ஸோ அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மிரர். மிரர் வந்து என்ன சொல்லலாம்? நம்ம வந்து கண்ணாடின்னு சொல்லலாம். அது இன்னொரு வே வந்து ஏதாவது ஒண்ணு சிமிலரா இருக்கு, இல்ல டூப்ளிகேட் பண்றாங்கன்னா, அதையும் நம்ம என்னன்னா மிரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து டிராமேட்டிக். டிராமேட்டிக்னா என்ன சொல்லலாம்? ஏதாவது ஒண்ணு ஒரு டிராமாவா வந்து என்னத கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, அது டிராமேட்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா மீடியோக்கர். மீடியோக்கர் மீன்ஸ் வந்து ரொம்ப மாடரேட் குவாலிட்டி. அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமும் கிடையாது, ரொம்ப பேடும் கிடையாது. நல்ல வந்து ஒரு மிடில் லெவல்ல வந்து ஒருத்தவங்கள நடுத்தரமான அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுதான் என்னன்னா மீடியோக்கர் அப்படின்னு சொல்றது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் டிஸ்டிங்கிஷ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பெர்ட் லெவல். அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற சினானிம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் பி டிக்னிஃபைட் அப்படின்னு வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். ஆப்வியஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஆப்வியஸ் மீன்ஸ் என்ன, ரொம்பவே வந்து ஒரு கிளியரா தெரியுது, அதுதான் வந்து ஆப்வியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா சினானிம்ஸ் வந்து ஏ கிளியர் அப்படின்னு வரும். ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பிரீஃபா பார்த்தலாம். இதுக்கு ஏன்னா ஆப்வியஸ், கிளியர் இது ரெண்டும் வந்து என்னன்னா இதுக்கு ஈக்குவலண்டா வரும். ஸோ இப்போ இந்த முக்கி அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு என்ன மீன் வரும்னா, ஏதாவது ஒரு பிளேஸ் ரொம்ப டார்க் டர்ட்டியா இருக்கு, இதுனா ஏதாவது ஒரு பேய் வீடுக்குலாம் வந்து போனோம்னா என்ன இருக்கும், ரொம்பவே வந்து கருகுமன் இருக்கும், ஒண்ணுமே தெரியாதுல. ஸோ அதுதான் வந்து முக்கி அப்படின்னு வந்து மீன் பண்ணலாம். அடுத்து வந்து ஆம்பிக்யூஸ். ஆம்பிக்யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, அன்கிளியரா இருக்கேன் அப்படின்னா, அதுதான் வந்து ஆம்பிக்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஒபாக். ஒபாக்னா என்ன, ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு டிரான்ஸ்பரண்டா இல்ல, இப்போ ஏதாவது ஒரு லைட்டை வந்து அது பாஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து ஒபாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு விதமா ஹியூமனை பத்தி என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் சி தான் வந்து என்னன்னா ஒபாக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் ஆப்வியஸ் வந்து கிளியரா இருக்குது, தெளிவா எனக்கு தெரியும்னு சொல்லுவோம். அப்ப ஆன்சர் வந்து ஏ தான் வரும் ரைட்டா. ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். ஸோ இது நம்மளோட வந்து கடைசி கொஸ்டின் டிட்டர்மைன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ டிட்டர்மைன் மீன்ஸ் வந்து இப்போ என்னதான் எக்ஸாம் இருந்தாலும் இப்போ நீங்க எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க, கம்ப்ளீட்டா வந்து என்ன அப்படின்னா இதுக்கு தான் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் போடுறீங்கன்னா, அப்ப என்ன இந்த இடத்துல என்ன இருக்கீங்க, ரொம்ப வந்து டிட்டர்மைண்டா இருக்கீங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்கீங்களா. ஸோ இதுதான் அந்த டிட்டர்மைன் அப்படின்னு வரும். இப்ப இதுக்கு ஈக்குவலண்டா இருக்க சினானிம்ஸ் என்ன வரும், டிசிசிவ் அப்படின்னு வரும். ஏன் இந்த இடத்துல டிட்டர்மைண்டுக்கு வந்து டிசிசிவ் வருதுன்னா, அவங்க ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் டு அச்சீவ் த கோல் தான் வந்து டிட்டர்மைன். இதுக்கு ஈக்குவலன் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ரொம்ப வந்து நீங்க டிட்டர்மைண்டா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா வந்து இருப்பீங்க, ரொம்ப கிளியரா வந்துன்னா மைண்ட் வந்து ஒர்க் ஆகும்போது நம்மளோட டிசிஷன் நம்ம பயங்கர குயிக்கா எடுப்போம்ல. ஸோ அதனால இதுக்கு ஈக்குவலன் வந்து டிசிசிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஃபிளெக்சிபிள். ஃபிளெக்சிபிள்னா தேவைக்கு ஏத்தாப்புல ஒண்ணு வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம், சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அதை வந்து ஃபிளெக்சிபிள் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து ஃபேமஸ். இப்ப ஏதாவது ஒருத்தவங்க ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஃபேமஸான வந்து ஆக்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா எலிவேட்டட். எலிவேட்டட்னா நம்ம ஆல்ரெடி இருக்க பொசிஷன்ல இருந்து வந்து ஹையர் பொசிஷன் போறோம், இல்ல ரேங்க் வந்து என்ன போறோம்னா இந்த இடத்துல நம்ம எலிவேட் ஆகி மேல போறோம் பிகாஸ் ஆஃப் அவர் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் வந்து டிட்டர்மைன், இதுக்கு ஈக்குவலண்ட் இருக்க சினானிம்ஸ் என்ன வரும், டிசிசி அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ இதோட நம்ம எம்டிஎஸ் 2023 கேட்ட சினானிம்ஸ் வந்து என்னன்னா பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதோட கண்டினியூஷன்ஸ் பார்ட் 2 வந்து நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.